தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். ஆஹா ஆஹா லல்லல்லா இன்று போல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணிவு கொண்டோம். இன்று போல் என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணிவு கொண்டோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியின் தலைமகன் இயேசுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளினுடைய வாசகங்களும் வழிபாடும் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியையும் பற்றி கூறுகின்றன. நாம் வாழ்கின்ற அன்றாட வாழ்விலே பல நேரங்களிலே நாம் சுமைகளை சுமந்து சோர்ந்து போயிருக்கிற தருணங்கள் உண்டு. அந்த தருணங்களில் எல்லாம் நம்முடைய சுமைகளை, நம்முடைய பாரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மீது நாம் இறக்கி வைத்து அவர் நமக்கு தருகின்ற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அந்த ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நாம் ஆண்டவர் பின்னால் செல்வோம். அவர் நம்முடைய சுமைகள், நம்முடைய நுகங்கள் அனைத்தையும் இறக்கி வைத்துவிட்டு அவர் தருகின்ற அன்பு கட்டளைகளை பின்பற்றி அவர் ஆண்டவர் இயேசு காட்டுகின்ற வழியிலே நடக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம், மகிழ்ச்சி போன்றவை வரும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய நாள் திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரை நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் கூறியது, மகளே சீயோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றிவேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மறையின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும்.
வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 145 1 முதல் 2, 8 முதல் 9, 10 முதல் 11, 13 முதல் 14 வரை. பல்லவி. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் 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 கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து
திருத்தூதல் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே போற்றி. ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை சிறுவருக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் இயேசு, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்ற இறை வாக்குகள் நமக்கு தரப்பட்டன. ஒரு கல்லூரியிலே ஓவியம் வரையக்கூடிய ஒரு போட்டியை நடத்தினார்கள். அந்த ஓவியத்தை வரைவதற்கு என்று ஒரு சிந்தனையை கொடுத்தார்கள். அமைதியை விரும்புகின்ற விதத்திலே இந்த ஓவியம் இருக்க வேண்டும். இந்த ஓவியத்தை பார்க்கின்ற போது இது ஒரு சமாதானத்தின், ஒரு அமைதியை பிரதிபலிக்கின்ற ஒரு ஓவியமாக இருக்க வேண்டும்
என்ற ஒரு விதிமுறையை வகுத்து வைத்தார்கள். குறித்த நாளில் ஏராளமான ஓவியங்கள் வந்து கிடைத்தன. அதிலே அழகான ஒரு ஓவியம் இருந்தது. ஒரு இதமான மலைச்சாரல், இயற்கை சூழல், அங்கே பறவைகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றன. இப்படியாக இயற்கையை சித்தரிக்கின்ற ஒரு அமைதியான சூழலை பிரதிபலிக்கின்ற ஒரு ஓவியம் அங்கே இடம்பெற்றிருந்தது. அந்த கல்லூரியினுடைய முதல்வர் தான் தேர்ந்தெடுத்த ஓவியத்தை இப்போது எல்லோருக்கும் தெளிவாக வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்துகின்ற போது எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த ஓவியம் முதலிடத்திற்கு வரவில்லை. மாறாக இன்னொரு ஓவியத்தை எடுத்து அவர் காட்டினார். இதுதான் அமைதியை பிரதிபலிக்கக்கூடிய மகத்தான ஓவியம் என்று ஒரு ஓவியத்தை காட்டினார். அந்த ஓவியம் எப்படி இருந்தது என்றால், ஒரு மலை, இடி மின்னலோடு வரக்கூடிய ஒரு மலைச்சூழல், மிருகங்களெல்லாம் பயந்து தலைதறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஒரு இருள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படியாக நாம் பார்க்கின்ற போது அமைதிக்கும் இந்த ஓவியத்திற்கும் சம்பந்தம் இல்லாதது போல இந்த ஓவியம் இருந்தது. ஆகவே இந்த ஓவியத்திற்கா அமைதியின் பரிசு என்று எல்லோரும் முணுமுணுக்க தொடங்கினார்கள். இந்த முதல்வர் இந்த ஓவியத்தை கையிலே வைத்துக்கொண்டு தொடர்ந்து சொன்னார், இந்த ஓவியத்தினுடைய மூலையிலே ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு அமர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த ஓவியத்தை பார்ப்பதற்கு இடியும் மின்னலும் காரிருளும் பயந்த சோபத்தோடு இருக்கக்கூடிய மிருகங்களும், இப்படித்தான் இந்த ஓவியம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு சஞ்சலங்களோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த இடத்திலே ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளோடு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. தாய்ப்பறவையின் இறக்கைகளுக்கு அடியிலே இருக்கக்கூடிய குஞ்சுகள் எந்த விதமான பயமும் தெரியாமல் இந்த இறக்கைகளுக்குள்ளே அமைதியோடு இருப்பதை இந்த ஓவியம் சித்தரிக்கிறது. ஆகவே பதட்டமும் சஞ்சலங்களும் இருக்கக்கூடிய இடத்திலே யார் அமைதியாக வாழ்வதற்கு தங்களை பக்குவப்படுத்துகிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள். ஆக இந்த ஓவியம்தான் சிறந்த ஓவியம் என்று சொல்லி பரிசை அவருக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அமைதியை விரும்புகின்றவராக ஆண்டவர் இயேசு இங்கே காட்சி தருகின்றார். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். உலகத்தில் சுமைகள் இல்லாத மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? இந்த உலகத்திலே துன்பங்கள் இல்லாத மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? கவலைகளே இல்லாத மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? அடுத்தவருடைய சுமைகளை தாங்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கே தாங்க முடியாத சுமை இருந்து கொண்டிருக்கிறதே, இதை சுமப்பது யார்? என்னுடைய சுமைகளை நான் எங்கே இறக்கி வைப்பது? இப்படி ஆதங்கப்படக்கூடிய மனிதர்களைத்தான் இன்று இந்த சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எல்லோரும் விதிவிலக்கு இல்லை. நம்முடைய கிராமத்து பகுதிகளிலே நம்முடைய முன்னோர்கள் சுமை தாங்கி என்ற ஒரு கல்லை சாலையோரங்களிலே ஆங்காங்கே நிறுவி வைத்திருந்தார்கள். சுமை தாங்கி என்ற கற்கள் பெரியவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த சாலை வழியாக சுமைகளை சுமந்து கொண்டு வருகின்றவர்கள் இந்த சுமைகளை இந்த சுமை தாங்கி கல்லிலே இறக்கி வைப்பார்கள். சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு அதை தாங்களாகவே தலை மீது சுமந்து கொண்டு செல்வார்கள். சுமைகளை தாங்குகின்ற ஒரு கல், மற்றவருடைய சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம், சற்று இளைப்பாறக்கூடிய ஒரு இடம். அதற்கு ஒரு பின்னணியும் சொல்வார்கள். கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளை ஈன்றெடுப்பதற்கு முன்பு இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண்களுடைய நினைவாக இந்த சுமை தாங்கி கல்கள் நம்முடைய ஆதி காலத்திலே நம்முடைய கிராமங்களிலே இருந்ததாக சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆக ஒருவர் சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும், ஒருவருடைய சுமைகளை தாங்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய முன்னோர்கள் செயல் வடிவத்திலே காட்டியிருக்கிறார்கள். நுகத்தடி என்பது நமக்கு தெரியும். அன்றைய காலகட்டத்திலே விவசாயம் செழித்தோங்கி இருந்த அந்த காலகட்டங்களிலே விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய காளைகள் அல்லது அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நுகம், இவைகளையெல்லாம் பார்க்கின்ற போது, அல்லது காளை வண்டி என்று சொல்வார்கள், காளை வண்டி,
அதிலே 2 பக்கமும் காளைகள் இருக்கும். இந்த வண்டியை இணைக்கக்கூடிய நுகத்தடி ஒன்று இருக்கும். இந்த நுகத்தடி இந்த வண்டியிலே எவ்வளவு பாரங்கள் வைத்தாலும் அந்த ஒரு பாரம் தெரியாமல் இந்த காளைகள் வண்டியை இழுத்துச் செல்வதற்கு இது உதவியாக இருக்கும். ஆகவே இதை நுகத்தடி என்று சொல்வார்கள். சுமைகளை சுமந்து செல்வதற்கு நம்முடைய மக்கள் சும்மாடு என்று ஒன்று சொல்வார்கள். சும்மாடு தலை மீது வைத்து அதன் மீது பாரத்தை வைப்பார்கள். ஆக அந்த சுமைகளை தாங்குவதற்கு நம்முடைய தலையினுடைய இடைப்பகுதியிலே வைக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை சும்மாடு என்று சொல்வார்கள். அந்த பொருளை, அந்த பாரத்தை நாம் தாங்குவதற்கு அது ஒரு இலகுவாக இருக்கும். சுமைகளை இறக்கி வைப்பதற்கும் சுமைகளை இலகுவாக்குவதற்கும் இப்படி நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன. இது நம்முடைய வாழ்விலே நிஜங்களாக மாற வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை பாடங்கள் இவை அனைத்துமே எடுத்துக்காட்டுகள். இப்படி இருக்க வேண்டும். சுமைகளை இறக்கி வைப்பதற்காக ஒரு கல் அல்லது ஒரு இடம் இருக்க வேண்டும். இந்த சுமைகளுடைய பாரத்தை குறைப்பதற்காக தலை மீது சும்மாடு என்று ஒன்றை வைத்து செல்வார்கள். அடையாளங்கள் நிறைய இருக்கின்றன. இது போலத்தான் மனிதர்களாகிய நாமும் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தியிலே அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்கான வழி என்ன? இதோ நான் ஒரு முன்னோடியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், என் சுமை அழுத்தாது. ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை பாருங்கள். நீங்கள் கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சுமைகளை சுமந்து சுமந்து சோர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இதனுடைய பின்புலம் என்ன என்று பார்க்கின்ற போது, அன்றைய யூத சமுதாயத்திலே யூதர்கள், அந்த மத தலைவர்கள் மக்கள் மீது ஏராளமான சுமைகளை சுமத்தினார்கள். ஆண்டவர் இயேசு பல இடங்களில் இதை குறிப்பிடுவார். நீங்கள் மக்கள் சுமக்க முடியாத சுமைகளை சுமத்துகிறீர்கள், சட்டங்கள் என்ற பெயரால் சுமைகளை சுமத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுமைகளை இறக்கி வைக்க முடியாமல், பாரத்தோடு சுமந்து வெளியிலே சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்து வாழக்கூடிய மக்களே, எல்லோரும் நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். தூய பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 2வது இறைவாக்கிலே அழகாக சொல்வார். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்றவர்கள், திருப்பலியை பார்க்கின்றவர்கள், எல்லா குடும்பத்தை சார்ந்த மக்களும் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்ற பவுலடியாருடைய வார்த்தைகளையும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இன்று மனிதர்கள் ஒவ்வொருவருமே சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். வேதனைகள், துன்பங்கள், அதிலும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நோய் தொற்று என்ற ஒரு பயம், நோய்களுடைய தாக்கம், நோய்களுடைய வீரியம், இவை அனைத்தும் நம்முடைய மனித சமூகத்தை ஒரு சுமக்க முடியாத ஒரு பாரமாக இன்று கொடுத்து கொண்டிருக்கிறது. இவைகளை இறக்கி வைப்பது யாரிடத்திலே? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எல்லோரும் என்னிடம் வாருங்கள். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே தவறாது ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். என்னிடம் வாருங்கள். நீங்கள் சுமை சுமந்து கொண்டிருக்கிற மக்கள் என்பது எனக்கு தெரியும். துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற மக்கள் என்பது எனக்கு தெரியும். கலக்கத்தோடு வாழுகின்ற மக்கள் நீங்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் அத்தனை பேரும் என்னிடம் வாருங்கள். உங்களது கஷ்டத்தை போக்குகிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குறுதி தருகிறார். இந்த வாக்குறுதி நம்முடைய குடும்பங்களிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய இந்த சமூகத்திலிருந்து இந்த நோயினுடைய பயம், நோயினுடைய தாக்கம் அனைத்துமே இல்லாமல் போக வேண்டும். ஆண்டவர் இயேசு இது அனைத்தையும் செய்து காட்டுவார். வருகின்ற நாட்களிலே நோயினுடைய தாக்கமும் வீரியமும் அதிகரித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் பக்கம் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். குடும்பங்களில் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கி சுமை தாங்கிகளாக வாழ்வதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஆமீன். எல்லோரும் சேர்ந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். என்னையும்
படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். நம்மை படைத்து பராமரித்து காத்து வழிநடத்துகின்ற இறைவன் நம்முடைய தேவைகளை அறிந்து நம்முடைய கலக்கங்களை துன்பங்களை போக்கி நலமான வாழ்வு தர வேண்டும் என்று ஜெபிப்போம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு நீர் குறிப்பிடுவது போல சுமைகளோடும் கஷ்டங்களோடும் இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தனை பேரும் உடைய திருவடிகளை நாடி வருகின்றோம். எங்கள் தேவைகளை நீர் அறிவீர். இந்த நாட்களிலே வேலைகளுக்கு செல்ல முடியாமல், பிள்ளைகள் கல்விக்கூடங்களுக்கு செல்ல முடியாமல், வீடுகளிலே அனைத்து மக்களும் முடங்கியிருப்பதை நீர்தாமே அறிவீர். குடும்ப வருமானம் குறைந்து கொண்டிருப்பதனால் எண்ணிலடங்காத மக்கள் குடும்பத்திலே கஷ்டங்களை அனுபவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இறைவா, இப்படி பல்வேறு சுமைகள் நம்முடைய மக்களை இன்று அழுத்துகின்றன. போதுமான வருமானம் இல்லை, தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புகள் இல்லை, நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை, நல்ல காரியங்களை எல்லாம் நடத்த முடிவதில்லை, நடத்துவதிலே தாமதங்கள். எங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் வெளியிடங்களிலே தங்கியிருக்கிறார்கள், அயல் நாடுகளிலே தங்கியிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து பயப்படுகின்ற குடும்பத்தார்கள், தன்னுடைய குடும்பத்தை நினைத்து கலங்குகின்ற மக்கள், இப்படி எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளிலே எம்முடைய மக்களுக்கு நீர்தாமே ஆதரவாக இருப்பீராக. இதோ உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று இந்த நற்செய்தி வாயிலாக நீர்தாமே சொன்னீர். இளைப்பாறுதலை எல்லோருக்கும் தாரும், சமாதானத்தை அமைதியை நீர் எல்லோருக்கும் தாரும். எல்லா மக்களுடைய துன்பங்களை நீர் போக்குவீராக. சுமைகளோடு வாழுகின்ற மக்கள், நீங்கள் என்னை தேடி வருகின்ற போது உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகின்ற கடவுளாக நான் இருப்பேன் என்று சொன்ன அந்த இறை வாக்குகள் மீது நாங்கள் நம்புகின்றோம். ஆண்டவரே, எங்களது குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், சிறுவர்கள், இளையோர், பெரியோர், வயதானவர்கள், நோயினால் வீடுகளிலே படுத்து கிடப்பவர்கள் எல்லார் மீதும் மது வல்லமையை பொழிவீராக. எல்லாருடைய நோய்களையும் துன்பங்களையும் நீர்தாமே போக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தூய பவுலடியார் சொல்வது போல,
ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போல நாங்கள் ஒருவர் மற்றவருக்காக முழுமையாக ஜெபிக்க எங்களுக்கு வல்லமை தாரும். எங்களது வீடுகளிலேயும் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல மனநிலை நீர் தருவீராக. எங்களது ஜெபங்களை கேட்டு மது வல்லமையால் எம்முடைய குடும்பங்களை நிரப்பி எல்லா மக்களையும் நீர் தாமை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எதை உமக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உமக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்கு அளித்தேன் இறைவா என்று. மாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உமக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்து மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் எங்கள் புகழ்வரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்களிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய திருவுடலும் திருரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், இம்மறை மாவட்ட முதல் ஆயர் மேதகு ஜெரோம்தாஸ், இம்மறை மாவட்ட திருத்தூதரக பரிபாலகர் மேதக ஆயர் ஆண்டனி பாப்புசாமி, இன்னும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
முத திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்வீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்வீராக. கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் உகந்தவராக வாழ்ந்த புனிதர்கள், எம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார், இன்னும் எல்லா புனிதர்களோடும் நாங்களும் நிலைவாழ்வுக்கு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு வானக தந்தையை அப்பா என்று அழைக்க உரிமையோடு நமக்கு கற்றுத்தந்தார். அந்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியையும் இளைப்பாறுதலையும் நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என
இந்தான்மா நலமடையும். வந்தது இன்ப பகிர்வில் நாளும் என்னை அழைத்து செய்தி சொன்னது. அன்பு எந்தன் இதய வாசல் தேடி வந்தது இன்ப பகிர்வில் நாளும் என்னை அழைத்து செய்தி சொன்னது. துன்பச்சூழல் எது வந்தாலும் துயரம் என்னை அழுத்தினாலும் அரணாக என்னை காக்க வருகின்றது. அன்பு எந்தன் இதய வாசல் தேடி வந்தது இன்ப பகிர்வில் நாளும் என்னை அழைத்து செய்தி சொன்னது. வாழ்வின் தூய துடைக்கும் உயர் நோக்கமேயம் இறை வாழ்வின் நீரை சாரம் என்றுணர்த்தியது. மனித வாழ்வின் தூய துடைக்கும் உயர் நோக்கமேயம் இறை வாழ்வின் நீரை சாரம் என்றுணர்த்தியது. வளமெல்லாம் ஒருவர் கையில் குவிந்திருப்பது பசித்தோர் நலனுக்காக பகிர்ந்தளிக்க ஊக்கம் தந்தது. வளமெல்லாம் ஒருவர் கையில் குவிந்திருப்பது பசித்தோர் நலனுக்காக பகிர்ந்தளிக்க ஊக்கம் தந்தது. ஏழை வாழ்வு உயர ஏற்ற தாழ்வு மறைய திருவுணவு பந்தியிலே கலந்திடுவீரே. அன்பு எந்தன் இதய வாசல் தேடி வந்தது இன்ப பகிர்வில் நாளும் என்னை அழைத்து செய்தி சொன்னது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் இளைப்பாறுதலிலும் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நிலையா இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் குறிப்பாக ஜூலை மாதத்திலிருந்து
ஆலயங்களிலே திருப்பலி நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்விகள் மக்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றன. தமிழக அரசாங்கம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வழிபாடுகளுக்கு அனுமதியை வழங்கியிருக்கின்றது. இதன் அடிப்படையில் நம்முடைய குழித்துறை மறை மாவட்டத்தின் திருத்தூதரக பரிபாலகர், மதுரை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஆண்டனி பாப்புசாமி அவர்கள் எல்லா அருட்பணியாளர்களுக்கும் ஒரு சுற்றுமுடல் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே கிராம பஞ்சாயத்து பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்குகளில், கிளை பங்குகளில் இறைமக்கள் 20 நபர்களை கொண்டு பங்கேற்கின்ற விதத்திலே எளிமையாக திருப்பலி நிறைவேற்றலாம் என்ற அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் டவுன் பஞ்சாயத்து பகுதிக்குள் வரக்கூடிய பங்குகளில், கிளை பங்குகளில் திருப்பலி நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற போது மாடத்தட்டு விளை செபஸ்தியார் ஆலயம் இருக்கின்ற இடமும், நம்முடைய கிளைப்பங்கு வில்லுகுரி ஞானப்பிரகாசியார் ஆலயம் இருக்கின்ற இடமும் டவுன் பஞ்சாயத்து எல்கைக்குள்ளே வருகிறது. ஆகவே ஆயர் அவர்களுடைய ஆணைப்படியும் அரசு ஆணைப்படியும் நம்முடைய ஆலயத்திலே அடுத்த அறிவிப்பு வருகிற வரையிலும் திருப்பலி நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் திறந்திருக்கும், வழக்கம் போல் மக்கள் வந்து ஆலயத்திலே வந்து ஜெபித்து செல்லலாம். அதே நேரத்திலே இந்த மாதம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயம் மூடப்பட்டிருக்கும். அரசாங்கத்தினுடைய உத்தரவு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்கு என்று அரசு அறிவித்திருப்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாதத்தில் ஆலயம் திறக்கப்படாது. ஆகவே ஆலயத்திற்கு மக்கள் வர வேண்டாம், வீடுகளில் இருந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற நாட்களிலே ஆலயத்திலே வந்து வழக்கம் போல் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். அடுத்ததாக பத்திரிகை செய்திகளை தினந்தோறும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அனைத்து கிராமப்புற பகுதிகளிலும் தொற்று நோய் பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், பெரியவர்கள், குழந்தைகள், பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள், இளைஞர்கள், இவர்கள் அத்தனை பேருமே முடிந்த வரையிலும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டும். இந்த கொரோனா தொற்று நோய் வந்தபோது, முதல் ஊரடங்கு அறிவித்த போது எல்லோரும் வீடுகளுக்குள்ளே இருந்தது போல வருகிற நாட்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு அறிவிப்புக்காக, தகவலுக்காக மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆங்காங்கே பல்வேறு தேவைகளுக்கும் அல்லது பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதை முடிந்த வரையிலும் இறை மக்களை தவிர்த்து எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இனி நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னது போல, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன அந்த இறை வாக்கு மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய குடும்பங்களில் இணைந்து குடும்பமாக ஜெபிப்போம். நம்முடைய பகுதியிலிருந்து இந்த நோய் இல்லாமல் போக வேண்டும் என்று ஜெபிப்போம். ஒருவர் மற்றவருக்காகவும், நம்முடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் அதிகமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லோருக்காகவும் நாம் இறைவனிடத்திலே சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும்
கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.